ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணுன்ற மாதிரி ஒரு சில பேர் நினைப்பாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேமே விளையாடல, டிக்கெட்டு ஃப்ரால மட்டும் ஒரு சூறாவளி மாதிரி ஒரு கேமை கொடுத்துட்டு அவர் மைண்டுக்குள்ளே அவர் தான் டைட்டில் வினராக வர போகிறான்ற மாதிரி கனவு காண்டுட்டு இருக்காப்புல. என்னடா இது, சௌந்தர்யா கூட இதை கனவு காண்றதுக்கு பயப்படுறாங்க, ஜாக்லின் யோசிக்கிறாங்க, தீபக்கு இதோ போச்சு. ஆனால் இவருக்கு ஒரு பிலீவ் இருக்குது, அவர் தான் வந்து டைட்டில் வினராக வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு என்ன கோவம் வருதுன்னா, வந்தவங்க எல்லாருமே அஃபிஷியலாக அந்த கப்பை தூக்கிட்டு போய் முத்துக்குமரன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே பண்ணுறாங்க. எனக்கு செம கோவம் வருதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அருண்கிட்ட. அப்போ அருண் வந்து ஏன் உனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு கேட்டால், இல்லை வந்தவங்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியும் இங்கே ஒரு மேஜிக் நடக்கும். இப்போ நான் உங்ககிட்ட போகிற மாதிரி ஒன்று சொன்னேன்னா இந்த வாரம் நடந்துச்சா, அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு மேஜிக் நடக்க போகுது, இது மாறப்போகுது, முத்துக்கு பதில் வேறு யாரோ ஒருத்தர் இல்லை நான் தான் வந்து வாங்க போகிறேன்ற மாதிரி ஒரு மேஜிக் நடக்க போதும். என்னடா இது, என்ன ஒன்றுமே புரியலையப்பா, என்ன மேஜிக், ஏதாவது சூனிகினியமா, என்ன ஒன்றும் புரியலையப்பா, என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்றாரு. அது அருண் கிட்ட வர ஏதோ போன வாரம் சொன்னாரா, அதுவும் நடந்துருச்சான். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரயன் வந்துட்டு சரி, அவர் அருண் கேட்குற ரயனை திரும்ப எப்படி உனக்கு தோணுது அப்படின்னா, இப்போ ஃபேட்மேன் வந்துட்டு வெளியில் கேம் ஃபுல்லாக பார்த்துருக்காரு, எல்லா கேமையும் புரிஞ்சிருக்காரு. அவரே வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு ஃபேவரட் முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஒருத்தருக்கு வந்துட்டு ஃபேவரட் அப்படின்னா எப்படி வரும், அவங்களுடைய வின்னிங் அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது தானே வரும், புரியுதுங்களா? அதனால தான் எனக்கு தோணுது. அப்போ வந்தவங்க எல்லாருமே அதை சொல்லும்போது வெளியில் இப்போ அது மாதிரி தானே போகுது, இதில் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, உன்னை பற்றி என்னடா சொன்னாங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு அருண். அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை என்னை பற்றி ஓப்பனாக என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜாக் அண்ட் சவுண்டோட நிழலையே வந்துட்டேன், இந்த டிக்கெட்டு ஃப்ரால வின் பண்ணதுனால தான் அது உடஞ்சிருக்கு, இல்லைன்னா அது அப்படியே போயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, வேறு யாரை தீபக் பற்றி என்ன சொன்னாங்கன்னா, தீபக் எது பண்ணாலும் முத்துக்குமரன் கேட்குறதே கிடையாது, மற்றவங்களாம் தட்டி கேட்குறா, மற்றபடி தீபக்கை மட்டும் கேட்கவே மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இவர் சொல்கிறார், நீ ஒன்றும் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதரா. அருண் சொல்கிறார், இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, அது எப்போ எது பண்ணணுன்னே தெரியாது, எது வேணாலும் மாறலாம், விடு அதெல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று நினச்சிருக்கு போல இருக்குது. அதனால தான் அருணும் தீபக்கு எவிக்டட் அப்படின்ற ஒரு சேட் நியூஸ் வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே கண்டிப்பாக வந்துட்டு அருண் டாப்பில் வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அருணும் டாப்புக்கு வரல, அதை விட அதிகமாக எதிர்பார்த்தேன் தீபக்கும் உள்ளே வரல. கொடுமை. இதில் வேறு இவங்களுக்கு என்னவா, முத்துக்குமரனுக்கு வந்து டைட்டில் வெளியே எல்லாமே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு, வெளியில் அப்படி தான் போகுது. ஆனால் ஒரு மேஜிக் நடக்கணுமா, அதில் வந்துட்டு முத்துக்கு வந்துட்டு அந்த டைட்டில் கிடைக்காம வேறு யாருக்கும் கிடைக்கணுமா, அதாவது நம்ம ரயானுக்கு கிடைக்கணுமா. ரைட்டு, சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.